கிடைத்துவிட்டால் அழகான மணப்பெண், மகிழ்ச்சியில் மிதந்த மணமகன், கடைசியில் அடிச்ச கரண்ட் ஷாக்கு. சார், எல்லாமே ஆன்லைனில் இருக்கிற காலத்தில் வாழ்க்கை துணையை தேடுறதும் திருமண தகவல் மையங்கள் உதவியாளன் ஆகிட்ட காலம் இது. இப்போது நாம பார்க்க போவது சென்னை திருவான்மியூரை சேர்ந்த 31 வயது இன்ஜினியருடைய கதையை. இவருக்கு துபாயில் வேலை, கை நிறைய சம்பளம். பிரபல திருமண தகவல் மையம் மூலமாக தமது வருங்கால வாழ்க்கை துணையை தேடுறப்ப இவருக்கு கண்ணில் பட்டது மணமகள் குறித்த விளம்பரம் ஒண்ணு. கல்வி தகுதியெல்லாம் குறிப்பிட்டு இருந்த அந்த பொண்ணு சாதி மதம் எதுவும் வேண்டான்னு சொல்லி இருந்தது இன்ஜினியர் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. முற்போக்கு எண்ணம் கொண்ட ஒரு பொண்ணு தனக்கு மனைவியானால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நம்பிய நம்ம இன்ஜினியரு விளம்பரத்துல கொடுத்திருந்த செல்போன் எண்ணுக்கு உடனே தொடர்பு கொண்டாரு. எதிர்முனையில அந்த இளம் பெண் இனிய குரலுடன் பேசியதுடன் இன்ஜினியருக்கு உற்சாகம் தாங்கல. அப்புறம் என்ன, 2 பேரும் விடிய விடிய பேசி பிடித்த சாப்பாடு, ஆடைகள், சினிமான்னு தங்களின் விருப்பங்களை பரிமாறி மகிழ்ந்தாங்க. ஒருவருக்கொருவர் ரொம்ப பிடிச்சு போனதுனால உனக்கு நான் எனக்கு நீனு மனசால கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த கட்டமாக பொண்ணு வீட்டாரை சந்திச்சு பேசி கண்ணால ஏற்பாடுகளை தொடங்கலாம்னு இன்ஜினியர் திட்டம் போட்டப்ப திடீர்னு அந்த பொண்ணு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. வருங்கால மனைவியுடன் காதலில் லயித்து இரவும் பகலும் இன்ப கனாவில் மூழ்கி கிடந்த இன்ஜினியரு மாப்பிள்ளைக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. உடனே திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொண்ட இன்ஜினியருக்கு மணமகன் தேவை விளம்பரத்தில் பதிவு செய்திருந்த புகைப்படம் வேறு பெண்ணோடையது. அதில் கூறப்பட்டிருந்த தகவல்களும் பொய்ன்னு தெரிஞ்சதும் கரண்ட் கம்பியில கைய வச்சது போல ஆயிடுச்சு. அந்த பெண் தனது குடும்பத்தினர் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாகவே அதிக பணம் சம்பாதிப்பதாக சொல்லி அதுல முதலீடு செஞ்சா நல்ல லாபம் கிடைக்கும்னு ஆசை காட்டி சில லட்சம் ரூபாயை வாங்கியிருக்காரு. ஏமாற்றப்பட்ட இன்ஜினியரோ துபாயில இருந்து சென்னைக்கு வந்து காவல் ஆணையரிடம் புகார் கொடுக்க திட்டமிட்டு இருக்காரு. நேரடியாக ஆன்லைன் மோசடியில ஈடுபட்டால் சைபர் கிரைம் போலீஸ்ல சிக்கிக் கொள்வோம் என்பதனால திருமண தகவல் மையங்களை கேடயமாக்கி ஏமாற்று பேர் வழிகள் கைவரிசையை காட்டுகிறாங்க. எனவே திருமண தகவல் மையங்களும் வாழ்க்கை துணையை தேடி வருகிறவர்களை நல்ல ஆய்வு செஞ்சு இது போன்ற மோசடிகளை தடுக்கலாம் என்பது போலீசாரோட அறிவுறுத்தலா இருக்கு.